கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க, "எப்பா கஞ்ச குடிச்சாலும் கௌரவமா கடன் வாங்காம இருப்பா. கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணாத. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆடம்பர செலவு பண்றியோ, அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி நிக்கணும். நாளைக்கு நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வந்து கடன்காரன் நின்னா, அதுக்கு மேல ஒரு பெரிய அவமானமே கிடையாதுப்பா. நாண்டுகிட்டு தான் சாவணும்" அப்படிம்பாங்க. அதுமாரி கடன் இல்லாத, சும்மா ஏதோ அன்றாட வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிற மாரி இருக்கும். அதுமாரி கிராமத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல கம்பெனி அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஓகே. நல்ல கம்பெனி அமையல அப்படின்னா, அந்த குடும்பம் வந்து கடன்ல வந்து பின்னோக்கி போயிரும். கடன் அடைக்க முடியாது. கடன்காரன் வந்து நிப்பாங்க. ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஒரு சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கும்போது, நடந்த விஷயம் தான் கிராமத்துல. அவரு இறந்துட்டாரு. இறக்கும்போது காச வச்சுட்டு பணத்த வச்சுட்டு "பொணத்த எடு" அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. அப்புறம் இதெல்லாம் யாராவது இன்சார்ஜ் எடுங்க அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. ஸோ அதுமாரிலாம் கிராமப்புறங்கள்ல நடக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், வெளிநாடுகளுக்கு வரும்போது அதிக அமௌண்ட் கட்டி வெளிநாட்டுக்கு வராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி காசு ரூ. 1,00,000 இல்ல கம்மியா இருக்கா, சரி விடு போனா போதுன்னு போயிரலாம். ஆனா 5,00,000, 6,00,000, 8,00,000 கட்டி வந்தீங்கன்னா, காசு எடுக்கிறது கஷ்டம்.